ஜூன் 4 புதிய கட்சியை தொடங்குகிறார் திரு அண்ணாமலை. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று விஜய். இருவருக்கு இடையிலேதான் இனி போட்டி. அண்ணாமலைக்கு வெளிப்படையாக ஆதரவு தர தயாராக இருக்கிறாராம் திரு ரஜினிகாந்த். இது உண்மைதானா? பார்க்கலாம் இந்த காணொளியில். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். தமிழ்நாட்டுடைய அரசியலில் புது புயலை வீச தொடங்கி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் என்பது பல முக்கியமான முடிவுகளை தமிழ்நாட்டில் அறிவிப்பதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். டெல்லி பயணமே அதன் காரணமாக தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது போன்ற பல தகவல்கள் இப்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் ஜூன் 4 அன்று அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய புதிய கட்சியை அறிவிக்கிறார் திரு அண்ணாமலை. கிட்டத்தட்ட புதிய கட்சிக்கான பெயரை திரு அண்ணாமலை அவர்கள் தேர்வு செய்ததாகவும் சில இடங்கள்ல இருந்து நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உறுதியாக ஜூன் 4 அன்று அண்ணாமலையுடைய புதிய கட்சி அறிவிப்பு இருக்கிறது. டெல்லி மேலிடம் பிஜேபி இதை விரும்புகிறதா என்றால் பிஜேபி இதை விரும்பவில்லை அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் கூட இடம் தர்றதுக்கு டெல்லி பாஜக மேலிடம் தயாராக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாநிலங்களில் பெரிய ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் அவர் அந்த பாஜக கட்சியுடைய மாநில தலைவராக தொடரலாம் அல்லது வேற ஏதாவது பொறுப்பு வேணும்னா கூட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆஃபர் கொடுத்தும் கூட திரு அண்ணாமலை அவர்கள் அதை உறுதியாக மறுத்திருக்கிறார். பிஜேபியுடைய தாக்கம் தன் மீது காட்டமாக இருக்கக்கூடாது. பிஜேபி உடைய பேச்சை மீறி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான வேலை கிடையாது. அது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த பிஜேபி பார்வை என்பது ஒரு சனி பார்வை மாதிரி. அப்ப நம்ம அதுல இருந்து தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அவர்களை நம்ம நேரில் சந்திச்சு அவர்கிட்ட நம்ம சில உதவிகளை ஆலோசனைகளை பேசலாம். என்ன ஆலோசனை? குறிப்பாக ஒரு கட்சி பெயரை தேர்வு செய்யறதுல கூட திரு ரஜினியிடம் ஒரு ஆலோசனை பெற்றிருக்கிறார். கடந்த காலங்களில் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லியிருந்தார் இல்லையா? அப்ப அவர் ஒரு பேரை முடிவு பண்ணி வச்சிருந்தார். அந்த பேரை வந்து நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படின்றதுலயும் அண்ணாமலை பேசியிருந்தாராம். அது போக பிஜேபி உடைய தாக்கம் தன் மீது ரொம்ப காட்டமா இருக்கக்கூடாது அப்படின்னா திரு ரஜினி அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவர் வந்து பிஜேபியில ஓரளவுக்கு அண்ணாமலை எதிர்பார்ப்பது என்பது திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினால் பிஜேபி மேலிடம் என்பது கோபம் தனியும் இல்லையா? அப்ப திரு ரஜினிகாந்தை வைத்து பிஜேபி உடைய கோபத்தை தனியலாம் என்பதற்காக திரு ரஜினியிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுல குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய பேச்சு. நேற்று திரு விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது திமுக இன்னொன்று டிவிகே இடையில யாரும் வரவே கூடாது அப்படின்னு திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து யாராவது இடையில் வந்தால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது அப்படின்றது ஒரு கேலி கிண்டலான ஒரு மிரட்டல் துணியாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களை ரொம்ப உசுப்பேத்திருக்கார். இது வந்து ஒரு ஈகோவை அவருடைய ஈகோவை டச் பண்ணதாக பார்க்கப்படுகிறது. எனவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உக்கிரத்தோடு இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி அறிவித்த உடனேயே தமிழ்நாட்டில் பிஜேபி உடைகிறது. பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களுடைய வாக்கு வங்கி, இளைஞர்களுடைய வாக்கு வங்கி, அதை தாண்டி பிஜேபியில் ஒரு தரப்பு திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறது. அந்த தரப்பும் அண்ணாமலை கொண்டு வந்து இணைகிறது. கிட்டத்தட்ட 50+ அரசியல் தரப்பு தொடங்க இருக்கிறது. திரு விஜய் அவர்கள், உதயநிதி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் என இந்த 50+ இளைஞர்கள் அரசியல் தொடங்க இருப்பதாகவும் நாம் இதை பார்க்கலாம். என்ன பெயரோடு ஜூன் கட்சி அண்ணாமலை அறிவிக்கிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.